ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொள்ளாச்சி பண்ணையார் ரியல் எஸ்டேட்லேருந்து கார்த்திக் பேசுகிறேங்க. ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு ஏரியா, சுற்றி வரும் தண்ணி, ஆத்தோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்போ பார்க்க வந்திருக்குறேங்க. ஃபுல்லாக தோப்பு தான். தோப்புக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செக் டேம் ஆற்றுக்குள்ளே கட்டியிருக்காங்க. இந்த செக் டேம் ஒட்டி இருக்கிற தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்குறேங்க. தண்ணிக்கு எப்போவுமே குறைவில்லாத ஒரு இடம், நல்ல ஒரு செழிப்பான இடங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி வடக்குங்க, பொள்ளாச்சி நார்த் ஏரியாவில் இது இருக்குது. மொத்தம் 4 ஏக்கர் தோப்புங்க. ரொம்ப சூப்பரான ஒரு காப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்க, நல்ல காப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரம். ஒரு 20 வயசான மரங்க, அருமையாக இருக்குதுங்க. தண்ணி ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஏன் அப்படின்னா பக்கத்துலேயே ஆறு இருக்குது. ஆற்றுல தண்ணியே வற்றினாலும் அந்த செக் டேமில் தண்ணி அப்படியே இருந்துகிட்ருக்குங்க. நீங்கள் பக்கத்துலேயே உங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்குங்காட்டி உங்களுடைய அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கிணறெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 அடிக்கு பக்கம்தான் இருக்குது கிணறு. மேலால் தண்ணி இருக்குதுங்க. மேலே மோட்டரெல்லாம் மேலே வச்சு தான் தண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்கக்கூடிய இடம். நீங்கள் ஒரு 4 ஏக்கர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த லேண்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணலாம், பார்க்கலாம். இந்த லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி கிணறு வந்துடுதுங்க, ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது. 4 ஏக்கருமே ஃபுல்லாக தோப்பு தான் உங்களுக்கு. நம்ம லேண்டுக்கு அடுத்தது அப்படியே வந்து ஆறுங்க. நம்மளோட லேண்டு தான் பவுண்ட்ரியாக இருக்குது ஆறுக்கு. அப்படியே வந்து தொட்ட மாதிரி அந்த முன்னாடி காட்டின ஆறு இருக்குதுங்க. நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணலாம், போட்டிங் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு இடம், வேறு யாருமே உள்ளே வர முடியாது. உங்கள் பவுண்டரி தாண்டி நீங்கள் தான் அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஓனராக இருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கணும், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடமா இருக்கணும். ப்ளஸ் வந்து ஒரு நல்ல இன்கம் வரணும் தோப்புலேருந்து அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. தென்னை மரத்தில் காப்பும் அதே மாதிரி தாங்க, சூப்பரான காப்பு இருக்குது, நல்ல க்ரீனிஷாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. மரத்தில் மண் அதே மாதிரி தாங்க, சூப்பரான மண். இப்போ வந்து இதுக்கு இடையில வந்து நீங்கள் ஏதாவது இன்டர் கிராப் பண்ணுறதுனாலும் கூட பண்ணலாம். நல்லா உள்ளே வந்து நல்லா ஸ்பேஸ் இருக்குது, ஆஃப் ஷேட் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து என்ன இன்டர் கிராப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். தென்னை மரத்தில் காய் ஒவ்வொன்றும் நல்ல சைஸுங்க. தோப்பு வாங்குகிறோம் அப்படின்னம்னா தோப்பு மட்டும் வாங்கினா பத்தாது, அதில் இருக்கக்கூடிய காய் எப்படி இருக்குது, அந்த காயுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் எப்போ தோப்பு வாங்கணும்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த காயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 550 கிராம்லேருந்து மேலே தான் வருங்க. அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான காப்பாக இருக்குது. இதுதாங்க அந்த கிணறு. அப்படியே அந்த க்ரீனிஷாக தான் தெரியும், பாசம் மேலால் இருக்கிறது. இது மேலே அப்படியே மோட்டர் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுதுங்க. இந்த லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா கட் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குது. ரோட்லேருந்து இறங்கின உடனே நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்துடலாம். அதே மாதிரி மெயின் ரோடு ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க. ஒரு 750 மீட்டர்ஸ் வரும். வடக்குபாளையம் டு நடுப்புணி மெயின் ரோட்லேருந்து ஒரு 750 மீட்டர்ஸில் இந்த லேண்டு வந்துடுதுங்க. ஒரு சூப்பரான லேண்டு. இதனோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கர் வெறும் 65 லட்சம் ரூபா தான் சொல்கிறாங்க. இதுலேருந்தும் கூட ஏதாவது குறைச்சி பேசி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவிலெல்லாம் லேண்டே